சம்பாதிச்சு இன்னைக்கு குமரி எப்படி கரை சேர்க்க முடியும்? இதெல்லாம் மாறணும் என்றால் விலைவாசி குறைய வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும் என்றால் இந்த அரக்கர்களின் ஆட்சி அளிக்கப்பட வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறையணும், கேஸ் விலை குறையணும், நகை விலை குறையணும், பொருளாதாரம் மட்டும் வளர்ச்சி அடையணும். ஆனால் இவனிடத்தில கேஸ் விலை கொடுது, பெட்ரோல் விலை கொடுது, டீசல் விலை கொடுது, நகை விலை கொடுது, காய்கறி விலை கொடுது, பருப்பு விலை கொடுது. ஆனால் பொருளாதார வளர்ச்சி மட்டும் கீழே வந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன ஆட்சி வந்த என்ன இத்தனையும் ஏறிச்சுன்னா எல்லாம் ஏறணும்ல. ஆனால் தலைகீழாக செய்கிறார்கள். ஏனென்றால் பிரைவேட்ல அதானி அம்பானி என்ற அந்த இரண்டு நபர்களை வளர்த்து பினாமியாக இவர் அங்கே சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கார். இத்தனை ஆட்சி காலம் இந்த காமராஜருடைய ஆட்சியை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காமராஜர் எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்தார். கடைசியில காலத்திலையும் அவர் போட்ட அந்த சட்டைகளை அவருக்கு அவருடைய வாழ்க்கையை மறந்தவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்தார். கடைசி ஜனாதிபதியா இருந்து ஒரே ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு வந்தார் வெளியில.